வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை பச்சை கிளி பவளம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கண்ணப்பன் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்றிருந்தார். அந்த ஊரின் பெயர் ஆலங்காடு. பெயர்தான் காடு என்று உள்ளது. உண்மையில் அந்த ஊர் ஒரு பெரிய நகரம். தான் சென்ற வேலை முடிந்து ஊர் தெருவழியாக போய்க் கொண்டிருந்த போது, ஐயா வாங்க, ஐயா வாங்க என்று யாரோ அழைப்பது கேட்டு திரும்பினார். யாரையும் ஆட்களை காணவில்லை. மறுபடி திரும்பி நடந்தார். ஐயா வாங்க, ஐயா வாங்க என்று ஒரு மழலை கீச்சு குரல் கேட்டது. கேட்ட திசையை உற்று பார்த்தார். ஆம், அவரை அழைத்தது ஒரு பச்சை கிளி. ஒரு கடையில் தொங்கிய கூட்டுக்குள் இருந்த பச்சை கிளிதான் அப்படி அழைத்தது. கண்ணப்பர் அந்த கடைக்கு சென்றார். அந்த கடையில் பச்சை கிளி, மைனா, சிட்டுக்குருவி, மயில், புறா, கொக்கு போன்ற பறவைகளும், மான், முயல், நாய், பூனை, ஆடு, வெள்ளெலி போன்ற சிறு விலங்குகளும் விற்பனை செய்யும் கடையாக இருப்பதை கண்டார். கடைக்காரர், ஐயா, அந்த கிளி உங்களுக்கு வேண்டுமா? 100 ரூபாய்தான், மிக மலிவான விலை, வாங்கி கொண்டு செல்லுங்கள் என்றார். கண்ணப்பர் மகள் இன்பவள்ளி 5ஆம் வகுப்பு படிக்கும் சிறுபெண். அவளுக்கு அன்றைய மறுநாள் பிறந்த நாள். பிறந்தநாள் பரிசாக இந்த பேசும் கிளியை தன் மகள் இன்பவள்ளிக்கு கொடுக்க முடிவு செய்தார் கண்ணப்பர். கடைக்காரனுடன் பேரம் பேசி 70 ரூபாய்க்கு அந்த பேசும் கிளியை வாங்கி கொண்டார். அந்த கிளியை எப்படி வளர்க்க வேண்டும், எந்த பொருட்கள் கொடுக்க வேண்டும், நோய் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற விவரங்கள் அடங்கிய அட்டை ஒன்றையும் கடைக்காரர் கொடுத்தார். கண்ணப்பர் வாங்கி வந்த அந்த கிளியை தன் அறையிலேயே வைத்திருந்தார். மறுநாள் காலையில் குளித்து முடித்து உணவு உண்ணும் முன் இன்பவள்ளி தன் அப்பாவை வந்து பார்த்தாள். அப்பா, இன்று என் பிறந்த நாள், வாழ்த்துங்கள் என்று கூறி அவருடைய காலடிகளில் விழுந்து வணங்கினாள் இன்பவள்ளி. ஒவ்வொரு பிறந்த நாளிலும் தன் செல்ல மகளுக்கு நல்வாழ்த்து கூறுவதோடு ஒரு சிறு பரிசும் கொடுப்பது கண்ணப்பருடைய வழக்கம். சென்ற ஆண்டு பிறந்தநாள் பரிசாக ஒரு தங்கச் சங்கிலி கொடுத்தார். இன்று தன் அன்பு மகளை வாழ்த்தி அவளுக்கு மிகவும் விருப்பமான பச்சை கிளியை பரிசாக கொடுத்தார். இன்பவள்ளிக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அன்பு பரிசான அந்த பச்சை கிளியின் பட்டுடலை தடவி தடவி தன் அன்பை வெளிப்படுத்தினாள். ஏற்கனவே பேச தெரிந்த பச்சை கிளிக்கு மேலும் பல சொற்களை பேச பழகி கொடுத்தாள். அந்த கிளி மிக அறிவுள்ள கிளி. ஒரு தடவை சொன்னால் போதும், அதே சொல்லை திரும்ப திரும்ப சொல்லும், அழகாக சொல்லும். வீட்டில் உள்ள பூனை மியா மியா என்று கத்தினால் கிளியும் மியா என்று கத்தும். நாய் குரைப்பது போல் குரைக்கும். பசுவை போல் அம்மா என்று கத்தும். காக்கையை போல் காக்கா என்று கத்தும். வீட்டில் உள்ளவர்கள் சொல்லும் சொற்களையும் அப்படியே திருப்பி சொல்லும். இவ்வளவு அழகாக பேசும் கிளியை தன்னுடன் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு நாள் காட்ட வேண்டும் என்று நினைத்தாள் இன்பவள்ளி. இன்பவள்ளி அறிவுள்ள பெண்ணாயிருந்தாள். அப்பாவுக்கு செல்ல பெண்ணாக இருந்தாள். ஆனால் அம்மா சொல்லும் எந்த வேலையும் செய்ய மாட்டாள். ஒரு நாள் அம்மா அவளை அழைத்து, இன்பவள்ளி, பக்கத்து கடையில் போய் 1/4 கிலோ பருப்பு வாங்கி கொண்டு வா என்றாள். ஓ அம்மா, உன்னோடு பெரிய தொல்லை என்று கூறிவிட்டு அறையில் போய் கதை படித்து கொண்டிருந்தாள். மற்றொரு நாள், இன்பவள்ளி, அத்தை வீட்டில் போய் இந்த பலகாரங்களை கொடுத்து விட்டு வா என்றாள். அத்தை வீடு அதே தெருவில் 3வது வீடுதான். இன்பவள்ளி போக மறுத்து விட்டாள். எனக்கு நேரமில்லை அம்மா என்று கூறிவிட்டு விளையாட போய்விட்டாள். இன்னொரு நாள் அம்மா அவளை கூப்பிட்டு, கண்ணே இன்பவள்ளி, கடைக்கு போய் 2 தேங்காய் வாங்கி வா என்றாள். போமா, உனக்கு வேறு வேலை இல்லை என்று கூறிவிட்டு நாய்க்குட்டியுடன் விளையாட போய்விட்டாள். இதையெல்லாம் அந்த பச்சை கிளி பார்த்து கொண்டிருந்தது. அவள் சொல்லிய சொற்களையும் நினைப்பு வைத்திருந்தது. அன்று ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு அந்த பச்சை கிளியை தூக்கி கொண்டு சென்றாள் இன்பவள்ளி. தன் தோழிகளிடம், நான் சொன்னேனே, எங்கள் வீட்டில் ஒரு அதிசய கிளி இருக்கிறதென்று, அது இதுதான் என்று காண்பித்தாள். மாணவ மாணவியர் சூழ்ந்து கூடி நின்றார்கள். இன்பவள்ளி தன் பச்சை கிளிக்கு பவளம் என்று பெயர் வைத்திருந்தாள். பவளம், இதோ பார், இவள்தான் மீனா. மீனா, அக்கா நலமா என்று கேள் பார்க்கலாம் என்று கூறினாள். மாணவ மாணவிகள் பச்சை கிளி பேசுவதை பார்க்க ஆவலோடு நின்றார்கள். பச்சை கிளி பேசியது. ஆனால் மீனா அக்கா நலமா என்று கேட்கவில்லை. உன்னோடு பெரிய தொல்லை என்று கூறியது. இன்பவள்ளி, உன் பச்சை கிளி ஏருக்கு மாறாக பேசுகிறதே என்று கேட்டாள் மீனா. இல்லை, இது நல்ல கிளி, சொன்னதை அழகாக சொல்லும். பவளம்,
வள்ளி அக்காவுக்கு வணக்கம் சொல்லு பார்க்கலாம் என்றாள் இன்பவள்ளி. பச்சை கிளி தலையை ஆட்டிக்கொண்டு வாயை திறந்து எனக்கு நேரம் இல்லையம்மா என்றது. சூழ்ந்திருந்த மாணவர்கள் கொல்லென்று சிரித்தார்கள். இன்பவள்ளி கோபத்தை அடக்கிக் கொண்டாள். பவளம் என் கண்ணுல்ல, கன்று குட்டி போல் அம்மா என்று கத்து பார்க்கலாம் என்றாள். போமா, உனக்கு வேறு வேலை இல்லை என்றது பச்சை கிளி. தோழி பெண்கள் சிரித்தார்கள். அவர்கள் சிரிக்க சிரிக்க இன்பவள்ளிக்கு அழுகை அழுகையாக வந்தது. இந்த கிளி என்னை அவமானப்படுத்தி விட்டது, இது பொல்லாத கிளி, குரங்கு கிளி என்று கத்தினாள். அப்போது அங்கு நின்ற மீனா சொன்னாள், இன்பவள்ளி கோபப்படாதே. பவளம் தவறாக ஒன்றும் பேசவில்லை. வீட்டில் உன் அம்மாவை நீ எதிர்த்து பேசிய சொற்களையே அது திருப்பி சொல்லி இருக்கிறது. அது அறிவுள்ள கிளி. நீ அம்மாவிடம் அன்பு கொண்டிருப்பது உண்மையானால் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அதை உனக்கு உணர்த்துவதற்காகவே நீ அம்மாவிடம் மறுத்து சொன்ன சொற்களை பேசியிருக்கிறது. நீ அம்மாவிடம் அன்பாக பேசு, அவர்கள் பாராட்டும்படி நடந்து கொள். பச்சை கிளியும் நல்ல சொற்களை பேசும் என்று கூறினாள். இன்பவள்ளி மீனா சொன்னதை ஒப்புக்கொண்டாள். இனிமேல் நான் அம்மாவுக்கு உதவியாக இருப்பேன் என்று கூறினாள். உடனே பச்சை கிளி நன்றி வணக்கம் என்று கூறியது. மாணவர்கள் எல்லோரும் பச்சை கிளியை பாராட்டினார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.